ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எப்படின்னுபா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு இதே ஃப்ரேமில் உங்களோட ஃபோட்டோ வச்சு செட் பண்ணணுமா அழகாக? வாங்க எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் கீழே போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகும். வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். பேஜுக்குள்ளே போய் ஒரு 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் நண்பா. நான் எல்லா மெத்தடும் ஜிப் ஃபைலில் கொடுக்குறேன். ஜிப் ஃபைல்னா தெரியல உங்களுக்கு. ஜிப் ஃபைலில் டச் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராட்டிங் கேட்கும். எக்ஸ்ட்ராட்டிங் ஒரு ஃபோல்டர் போட்டு கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. சரி ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க. அந்த ப்ளஸ்ஸை ஓகே கொடுத்த உடனே இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 19.6ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு உங்களோட நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை போய் எடுங்க நண்பா. நான் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃபோட்டோவை போய் எடுக்கிறேன். எடுத்து முடிச்ச உடனே அது ஃபுல் டூரேஷன் இழுத்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 28 செகண்ட் இழுத்து விட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை என்ன பண்ணுறேன், டச் பண்ணுறேன் நண்பா. டச் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் இருக்குல்ல அதை கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 விரலையும் வச்சு இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டச் பண்ணிட்டு கீழே ஒரு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா லேயர் போங்க. அதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். அதில் பேசிக் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கேசியன் பர்ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டு இதை ஒரு அந்த அளவுக்கு ஃபுல் டூரேஷன் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு இந்த இடத்துல பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா வரும். அதோட செட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு 1ல் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஆல்பா கெப்பாசிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு 85 இல்லை 75ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா லேயர் போங்க. லேயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போன உடனே நான் ஒரு டெம்ப்ளேட் மொத்தம் 3 டெம்ப்ளேட் தரேன் நண்பா. அந்த 3 டெம்ப்ளேட்டையுமே ஜிப் ஃபைலாக கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் நண்பா. ஓகே, அந்த இதை நான் டச் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் இந்த ஃபைல் இருக்குது பாருங்கள். இந்த இடம் இருக்குது பாருங்கள். டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்காது. அந்த பிளெண்டிங்கை டச் பண்ணிட்டு ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதே மெத்தட் தான் எல்லாத்துக்கும். அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள். ஓகே, டச் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போனோடனே நான் இன்னொரு அந்த ரெட் லைன் ஃபைன் தரேன். அதையும் வச்சுக்கோங்க. அதையும் வச்சுட்டு அதே மெத்தடில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் டச் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். இதே ஆப்ஷன் தான் எல்லாத்துக்குமே. டச் பண்ணிவிட்டு இந்த மறுபடியும் அதை டச் பண்ணிட்டு ஆல்பா கெப்பாசிட்டி போங்க. அதை லைட்டாக குறைச்சிக்கோங்க. அதை ஒரு 80ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதாவது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட அந்த ஃப்ரேமை செட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகே, லேயர் போங்க. லேயர் போய்ட்டு மீடியா போங்க நண்பா. போயிட்டு நான் அந்த ஃப்ரேமை உங்களுக்கு தந்திருக்கேன். அந்த ஃப்ரேமை எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃப்ரேமை எடுங்க. கரெக்டாக எடுங்க. அந்த ஃப்ரேம் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த ஃப்ரேம் எடுங்க. இப்போ நான் என்னோடய ஃப்ரேம் எடுத்துட்டேன். எடுத்து என்ன பண்ணுறேன், அதே மாதிரி தான் இந்த இடத்த டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போது அதை மறுபடியும் டச் பண்ணிட்டு பிளெண்டிங் போங்க. பிளெண்டிங் போய்ட்டு அதே ஆப்ஷன் தான். ஸ்க்ரீன் கொடுங்க நண்பா. 3 ஆப்ஷனே வச்சாச்சு. ஸ்க்ரீன் கொடுத்தாச்சா, 3 ஆப்ஷனும் வச்சிட்டோம். மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ளே இப்படி ஃபோட்டோ செட் பண்ணி பார்க்கலாம். லேயர் போங்க. லேயர் தான் நீங்கள் போகணும். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு இதே இமேஜ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், வேறு இமேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் அதே இமேஜ் தான் வைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் அதே இமேஜ் வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா அதை சென்ட் பேக் ஃபார்வர்டு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த திட்டா டச் பண்ணால் சென்ட் பேக் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுறேன். அதை டச் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு வச்சுட்டு கிராப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க. அதாவது கிராப்பிங்னா டச் பண்ண உடனே இப்படி தான் காட்டும். அதில் கிராப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எனேபிள் பண்ணிட்டு இதில் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு 30 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த லெவலில் கட் பண்ணணுமோ கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு கட்டுமோ கரெக்டாக கட் பண்ணிட்டு மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா அதில் கிராப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபெதரை குறைச்சிக்கோங்க. ஃபெதரை குறைக்கணும் லைட்டாக.
ஓகே நண்பா, அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வச்சாச்சு. அதை டச் பண்ணிட்டு ஃபுல் டூரேஷன் இழுத்து விட்டுக்கோங்க. ஃபுல் டூரேஷன் இழுத்து விட்டு அடுத்த ஆடியோ எப்படிதுன்னு பார்க்கலாம். இதில் போய் டச் பண்ணிட்டு என்ன ஆடியோ உங்களுக்கு வேணுமோ எடுத்து போனீங்கன்னா இருக்கும். அதில் போய்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்துடும் நண்பா. ஆடியோ வந்துருச்சு. ஓகே நண்பா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே எப்படி வாட்டர் மார்க் செட் பண்ணுறது, அதாவது உங்கள் நேமை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஷேர் பட்டனை ஆன் பண்ணிட்டு ஃபுல் ஹெச்டியில் வச்சுட்டு 20% மேலே வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. 104 MB இருக்குது, பரவாயில்ல. அதில் எக்ஸ்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, இதில் உள்ள மெட்டீரியல்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு ஜிப் ஃபைலாக கொடுத்து வச்சிருக்கேன். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகும். வெப்சைட்டுக்கு போகும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா இன்னொரு பேஜ் போகும். அது கீழே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம SambaiTech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஓகே நண்பா, ஓகே பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, பாய்.